எம்ஜிஆருடன் 1972ஆம் ஆண்டிலிருந்து 1987ஆம் ஆண்டு வரை சுமார் 15 ஆண்டு காலம் ஒரு பிள்ளையாக வளர்ந்தேன். என்னை சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆக்கி பெருமை கண்டார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த உத்தம தலைவன், அந்த மகான், மனிதநேயம் படைத்த அந்த தலைவருடைய வாழ்க்கையை பற்றி, அவர் வாழ்ந்த வழித்தடங்கள், ஏழைகளுக்காக வாரி வழங்கிய அந்த பாரிவள்ளல் தன்மை ஆகியவை தொகுத்து நான் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். எம்ஜிஆர் என்பது ஒரு சகாப்தம், ஒரு சரித்திரம். சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி அவரது கொள்கை. வறுமையை போக்குதல், ஏழ்மையை அகற்றுதல், பசியை போக்குதல் என்ற லட்சியத்தோடு தான் உழைத்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்காக வாரி வழங்கிய பாரிவள்ளல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் நான் வாழ்ந்த வாழ்க்கைகள், 1972ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் நடத்திய போராட்டங்கள், குறிப்பாக நான் மாணவர் தலைவனாக இருந்தேன். அந்த மாணவர் தலைவனாக இருந்து சென்னையில் நாங்கள் நடத்திய போராட்டங்கள், அதில் ஏற்பட்ட தாக்கங்கள், இவைகள் அத்தனையும் நான் முறைப்படி அதை இதுவரைக்கும் தெரியாத பரிமாணங்களை நான் சொல்லியிருக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பல்வேறு பரிமாணங்களை கொண்ட ஒரு ஆளுமை. அந்த ஆளுமையை நீங்கள் பார்த்தால் அந்த உத்தம தலைவனுடைய முகம் அழகாக, அன்பாக தெரியும். ஈர குணமும் இரக்க நெஞ்சமும் உள்ள மனிதாபம் அடைத்த அந்த தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி நான் எழுதிய புத்தகத்தை இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர், அருமை முன்னாள் முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள், அதை ரிலீஸ் பண்ணி இருக்கிறார்கள். அவருக்கு என் இதயபூர்வமான நன்றியை எங்கள் மாவட்டத்தின் சார்பாகவும் புரட்சித் தலைவர்களின் பக்தர்களின் சார்பாகவும் நான் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓடி ஓடி உழைத்தார், உழைத்த பணத்தை எல்லாம் ஏழை மக்களுக்காக வாரி வழங்கினார் என்பதை நாங்கள் தெளிவுபட சொல்லியிருக்கிறோம். இந்த புத்தகத்தில் தெளிவாக கச்சத்தீவை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், காவிரி பிரச்சனைகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், அண்டை மாநில உறவுகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், அமைச்சர்களிடம் எப்படி அவர் அண்டை மாநில உறவை முதல்வர்களிடம் எப்படி அவர் பழகுவார், பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பார், எப்படி விவசாய போராட்டங்களை தடுத்தார் என்பதையெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு புரட்சித் தலைவரின் வழிதோன்றலாக எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு 7.5% இடஒதுக்கீடை ஏழை மக்களை, ஏழை பள்ளி மாணவர்களின் நலனுக்காக அவர்கள் இன்றைக்கு அதை ஒதுக்கி இன்றைக்கு ஒரு சாதனை படைத்திருக்கிறார். அந்த ஆளுமையை நான் பாராட்டுகிறேன். அது எப்படிப்பட்ட ஆளுமை என்றால், அவர் தீர்மானத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றினார். ஆனால் அந்த நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் கொடுக்கவில்லை. ஒப்புதல் கொடுக்காத ஆளுநரை ஒப்புதல் கொடுக்க வைப்பதற்கு என்ன வழி என்று தீர்மானிக்கிறார். தனக்கிருந்த தனி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர் திருப்பி ஒரு தனி சட்டத்தை நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றியதன் மூலம் ஆளுநரையே, கையெழுத்து போட மறுத்த ஆளுநரையே தன் ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்த உத்தம தலைவர், ஒரு ஆளுமை பண்பை பெற்றவர் தான் எடப்பாடியார் அவர்கள். அவர் எம்ஜிஆரின் முழு வழித்தோன்றல் என்பதை நான் இந்த நேரத்தில் பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.